இந்த கியூஆர் குறியீடு அறிமுகப்படுத்தினதுலேருந்து நிறைய பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த கியூஆர் குறியீட்டில் வழங்கக்கூடிய இந்த பெட்ரோலோட அளவு அப்படின்றது ஒரு கிழமைக்கு எங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்றது தான் நிறைய பேர் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு இன்றைக்கி காலையில் ஒரு முடிவு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இன்றைக்கி காலையிலேருந்து புதிய கியூஆர் கோட்டா அப்படின்றது தொடங்கப்படுது. ஸோ அந்த ஒரு கோட்டாவில் ஒரு சில சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கு. அதாவது புதிய தரவுகள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாகனத்துக்குமே எரிபொருளினுடைய அளவை அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் இந்த மோட்டார் சைக்கிள் மாதிரியான இந்த இருசக்கர வாகனங்கள் அனைத்துக்குமே 8 லிட்டர் பெட்ரோல் அப்படின்றது வழங்கப்பட போகுது. அண்ட் அதுக்கடுத்தபடியாக இந்த மோட்டார் கார்கள், அதாவது 15 லிட்டர் வழங்கப்பட்ட இந்த மோட்டார் கார்கள் அனைத்துக்குமே இனி 25 லிட்டர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தால் இந்த முச்சக்கர வண்டிகளுடைய பெட்ரோல் அளவு அப்படின்றது 15 இருந்து 20 லிட்டராக அதிகரிக்கப்பட்டிருக்கு. பட் என்னதான் 20 லிட்டராக அதிகரிக்கப்பட்டிருந்தாலுமே இந்த முச்சக்கர வண்டிகள் தொடர்ந்து இதன் மூலமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இது போதுமான பெட்ரோலா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இனிவரும் காலங்களில் இந்த மாதிரியான தொழில் நோக்கம் கொண்ட வாகனங்களுடைய இந்த எரிபொருள் அளவுகளை அதிகரித்தால் மட்டுமே இந்த மக்களினுடைய அன்றாட தேவைகள் அப்படின்றது பூர்த்தி செய்யப்படும். அதை தொடர்ந்து இந்த வேன் வகையான அத்தனை வாகனங்களுக்குமே 50 லிட்டர் டீசலோ இல்லை பெட்ரோலோ வழங்குறதுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அண்ட் அது கூட பேருந்துகளுக்கு 100 லிட்டர் டீசல் வழங்குறதுக்குமே அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு நடைமுறை இன்னைக்கு காலையிலேருந்து அறிமுகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது.